Hello viewers, welcome to my samayal arai. இன்னைக்கு இந்த வீடியோல உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ரெண்டு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், பீன்ஸ் பச்சை பட்டாணி, 2 கிளாஸ் தண்ணி, ஒரு ஸ்பூன் உப்பு, இது 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். கடலை மாவு 200 கிராம், உப்பு 1 ஸ்பூன், பெருங்காயம் 1 சிட்டிகை, மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கார்ன் மாவு 2 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன், கேசரி பவுடர் 1/2 ஸ்பூன், கொஞ்சமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு திக்கா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், 2 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கிருச்சு. இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சாப் பண்ண இஞ்சி பூண்டு, இதை நல்லா வதக்கிக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வேக வச்ச காய்கறியை போட்டுக்கலாம். இதை நல்லா நசுக்கி விட்டுக்கலாம். இதை 5 நிமிஷம் போல் நல்லா நசுக்கி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ மசாலாவை இதில் டிப் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு, இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் மை சமையல் அறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.